பாசிப்பருப்பு சாம்பார் செய்கிறதுக்கு முதல்ல பாசிப்பருப்பு வந்து ஊற வச்சிடலாம். அப்புறம் தேங்காய், சீரகம், சோம்பு 3யும் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் அரைக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் தான் இன்றைக்கோட ட்ரிக்கு. குக்கர் வச்சுட்டு நம்ம வந்து பாசிப்பருப்பை ஃபஸ்ட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுறலாம். 4 பல்லு பூண்டு கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி லைட்டாக கொதிச்சதுக்கப்புறமா போட்டால் அந்த சூடுலேயே வந்து பாசிப்பருப்பு வெந்துடும். அதுக்கப்புறமா வெங்காயம், பச்சை மிளகா, மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள், குழம்பு தூள் இது 3யும் போட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுறணும். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருந்த தேங்காய் பேஸ்ட்டை போட்டு கொதிச்சதுக்கப்புறமா கடைசியாக தான் தக்காளி சேர்க்கணும். இல்லைன்னா பாசிப்பருப்பு வந்து முழிச்சு முழிச்சு நிற்கும்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்லுவாங்க. காய்கறி உங்களுக்கு தேவைப்படுறது போட்டுக்கலாம். கேரட்டு, உருளைக்கிழங்கு நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். குக்கரை மூடி 4 விசில் விட்டால் சூப்பரான பாசிப்பருப்பு சாம்பார் ரெடி. உங்களுக்கு வந்து ஆல்ரெடி பாசிப்பருப்பு உள்ளே வெந்துட்டுருக்கனால 3 விசில் விட்டாலே போதும் தான். தாளிச்சு போடுறத கரெக்டாக நான் எடுக்கும்போது வந்து என்னோடய ஃபோனில் சார்ஜ் போயிடுச்சு. ஸோ நான் என்னென்ன தாளிக்கணுன்றது வந்து சொல்லிடுறேன். கடுகு, உளுந்து, வரமிளகா அண்ட் கருவேப்பிலை இது 4யும் தாளிச்சு போட்டு எடுத்தால் சூப்பரான சாம்பார் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.